மெல்போர்ன் டெஸ்ட்ல இந்திய அணி தோத்துருச்சு. இந்த நிலையில ரோஹித் சர்மா மேட்சுக்கு அப்புறம் பேட்டி கொடுக்கும்போது, எவ்வளவு முயற்சி செஞ்சும் என்னால ரன் அடிக்க முடியல. அதாவது 4வது டெஸ்ட் போட்டியில இந்தியா அந்த தோல்வியை சந்திக்கிறதுக்கும் ரோஹித் சர்மாவுடைய அந்த பொறுப்பற்ற பேட்டிங் தான் காரணம். அவர் இந்த மேட்ச்ல மொத்தமாவே 31 ரன் தான் அடிச்சிருக்காரு 3 மேட்ச்ல. அதே மாதிரி நியூசிலாந்துக்கு எதிராக தொடர்ல பார்த்தீங்கன்னா, அதுலயும் ரொம்ப ரொம்ப கம்மியான ரன் தான் அடிச்சிருக்காரு. அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன். ஆனா என்னால பேட்டிங்ல சிறப்பா செயல்படவே முடியல. என்னால என்ன பண்றதுன்னே தெரியல. நாங்க ஒரு குழுவா, ஒரு டீம் ஒர்க்குங்கிறது எங்ககிட்ட இல்லாமலே போயிருச்சு. எல்லாருமே ஒத்துழைச்சா தானே முடியும். நான் என்ன பண்றதுன்னே தெரியலங்கிற மாரி ரொம்ப கவலையா பேட்டி கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாரும் அவருக்காக வேண்டிக்குவோம். அடுத்த சிட்னி டெஸ்ட் இந்தியா கம்பேக் கொடுத்து இந்த தொடரை சமன் செய்யணும்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்குவோம். நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.